2026 ஹாப்பி நியூ இயர். தற்போது துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த 2026 நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஒரு ஆண்டு. இந்த ஆண்டு மாதிரி உங்களுக்கு இனி 12 வருஷத்துக்கு ஒரு தடவை குரு உங்களுக்கு வருமா அப்படிங்கிறது ஒரு யோசனை தான். எதுக்காக சொல்ல வரேன்னா, குரு உங்களுக்கு 6 கூடையவரும் 3 கூடையவரும். அவர் உங்கள் லக்னமாக இருந்தாலும் உங்கள் ராசியாக இருந்தாலும் உங்கள் ராசிக்கு அவர் 3 கூடிய முயற்சி ஸ்தானாதிபதி. உங்களுடைய உடன் பிறந்த சகோதரர் சொல்லக்கூடிய சகோதர ஸ்தானாதிபதி. அதுக்கடுத்து 6ங்கிறது ருண ரோக வம்பு வழக்கு சத்துரு நோய் எதிரி ஜெயம் சொல்லக்கூடிய அந்த 6ஆம் இடம் சத்துரு ஸ்தானாதிபதி. இந்த 2க்குமே குரு தான் அதிபதி. உங்களுக்கு ராசி அதிபதியானா சுக்கிரன். அவர் சப்ஸ்கியூட் கிரகம், அதாவது சுபர். அவரும் நைசர்கே சுபர் தான், அவரும் முழு சுபர் தான். ஆனால் இருந்தாலும் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போ தன்னை அவர் மாற்றிக்குவார். ஏன்னா 64 கலைகளுக்கு அதிபதி. கொடுத்தாலும் கோடிக்கணக்கில் கொடுத்துருவார். ஆனால் பிரச்சனை பண்ணாலும் கோடிக்கணக்கில் செஞ்சுட்டு கொடுவார் சுக்கிரன். அதுதான். ஆனால் குருக்கிட்ட அப்படி இல்லை. கொடுத்தா கொடுத்தது நின்று நிதானித்து யோசித்து கொடுப்பார். யாருக்கு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், கொடுத்தா அந்த உடைய பொருளாதார படைப்பு எப்படி இருக்குங்கிறது அவருக்கு தெரியும். சுக்கிரன் அப்படி இல்லை, அடித்து கிடச்சிடுவார். நீ நல்லா இருக்கே நல்லா இல்லையா, நீ கேட்டுட்டா நான் கொடுத்துட்டேன், இதான் சுக்கிரன். ஆனால் தான் சுக்கிர தசை வராதான்னு ஏங்குறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. சில பேருக்கு சுக்கிர தசை வந்தும் அதை பயன்படுத்திக்காம ஏமாறுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இதுதான் விதி. ஆனால் இந்த ஆண்டு உங்களுக்கு சுக்கிர தசை எப்படின்னா, உங்கள் ஜாதகத்தை சுக்கிர தசை நல்லா இருந்தாக்கா இந்த ஆண்டினுடைய பலன் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இதுதான். இப்போ உங்கள் ராசியை பற்றி சொல்கிறேன், கேட்டுங்க. 2026ங்கிறது உங்களுக்கான ஆண்டு. இந்த ஆண்டு இது வரைக்கும் நடக்காதெல்லாம் அற்புதமான ஒரு சந்தோஷங்கள்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு நடக்கும். உங்கள் ராசிங்கிறது துலா ராசி. இந்த துலா ராசிக்கு அதிபதி யாருன்னா, இதே லக்னமாக போட்டாலும் ராசியாக போட்டாலும் சுக்கிரன் தான் அதிபதி. இந்த அசுரகுருவினுடைய நாயகன் உங்கள் காலபுருஷனுக்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடிய வீட்டில் இந்த அமைப்பு உருவாயிருக்கு. இப்போ காலபுருஷனுக்கு 3வது வீட்டில் தான் குரு இருக்கார். அதாவது உங்கள் ராசிக்கு அவர் 9ஆம் இடத்துல இருக்கார், பாக்கியஸ்தானத்தில். உங்களுக்கு கிடைச்ச பாக்கியம், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதார நிபுணரே அவர் தான், குரு தான். அந்த பொருளாதாரத்தை 9ஆம் இடம் சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம், கௌரவம், சந்தோஷம், இந்த இடம்லாம் அந்த 9ஆம் இடம். அந்த 9ஆம் இடத்தின் வழியாக தான் இப்போதைக்கு உங்களுக்கு எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இது வரைக்கும் நடக்காதது எல்லாமே, கிடைக்காதது எல்லாமே சில பேருக்கு நிறைய கிடைச்சிருக்கு. சில பேருக்கு திருமணத்தில் பிரச்சனை, காதலில் பிரச்சனை, திரைப்படம் இதில் அதாவது கலை உலகத்தில் சில தகராறுகள், சில முரண்பாடுகள், இது எல்லாமே இப்போ கலையும். இது எல்லாமே இப்போ இந்த ஒரு 4-5 மாதமாக நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. அதில் எந்த கருத்து வேறுபாடில்லை, எந்த குறையும் இல்லை. இப்போ குரு வக்ரமாக இருந்தால் உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னாக்கா, இந்த ராசிக்கு இந்த லக்னத்துக்கு குரு வக்ரமாக இருந்தாலும் யோகம், வக்ரமாக இல்லைனாலும் யோகம். ஏன்னா வக்ரத்தையும் இல்லை, இந்த வக்ரம் இல்லாமல் இருக்கிறதையும் எடுத்துக்காதீங்க தயவு செய்து. வக்ரம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, சார் வக்ரமாக இருந்தால் எப்படி சார், வக்ரம் இல்லாமல். இந்த ரிஷப லக்னத்துக்கும் துலா லக்னத்துக்கும் சுக்கிரன் வக்ரமாக இருந்தாலும் நல்லதான் செய்வார், வக்ரம் இல்லைனாமும் நல்லதான் செய்வார். ஆனால் இடத்த பொறுத்து தான் இருக்குது, அவர் நல்லது செய்வாரா, பாதக பலனை செய்வாரான்னு. இப்போதைக்கு இப்போ வக்ரமாக இருக்காரு 9ஆம் இடத்துல தந்தை ஸ்தானத்தில். அப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனை வரும் சார் அப்படிலாம் சில பேர்லாம் கேட்குறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது, குரு அப்படிலாம் செய்ய மாட்டார். அவர் வக்ரமாக இருந்தாலும் நல்லதான் செய்வார். நடக்காத சில காரியங்கள்லாம் நல்லபடியாக நடத்தி வைப்பார். 10ஆம் இடத்துக்கு வந்தாலும் பதவி குலைக்கலாம் மாட்டார். ஈசனார் ஒரு 10லே தலை ஓட்டிலே இருந்து விட்டது நீங்கள் அப்படி எடுத்துக்கூடாது. 10ஆம் இடத்துல வந்தால் கூட அவர் யோகத்தை தான் கொடுப்பார், வக்ரமானாலும் யோகத்தை தான் கொடுப்பார். அதனால தான் சொல்கிறேன், இந்த 2026ங்கிறது உங்களுக்கான ஆண்டு. வெற்றி நடை போடக்கூடியது, நல்லா வீர் நடை போடக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைது. எல்லாத்துக்கு மேலே இந்த லக்னத்தை அவர் ராசியை பார்க்குறாரு. அந்த 9ஆம் இடத்துலேருந்து ராசியினுடைய தன்மை, இது வரைக்கும் உங்கள் உடம்புல நோய் எதிர்ப்பு, இந்த வியாதி இதெல்லாம் எதிர்ப்புகளை வெல்ல முடியாமல் இருந்த இது எல்லாமே இப்போ ஒதுங்கிடும். ஒன்று. அதுக்கு அடுத்தது 10க்கு வந்தாலும் எப்போ, மே மாதம் 5வது மாதம் கடைசியில் தான் வராரு. ஜூன்லேருந்து உங்களுக்கு குரு தன்னுடைய 2வது உங்கள் 2ஆம் வீட்டையும் பார்ப்பார். அதனால உங்களுக்கு யோகம்தான். இப்போதைக்கு இந்த 5 மாத காலமாக உங்களுக்கு குரு என்னென்ன செய்ய போகிறான்றது சொல்லிடுறேன். இப்போதைக்கு உங்களுக்கு சனி உங்கள் ராசி உங்கள் லக்னத்துக்கு 5ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல தான் இருக்கார். அவர் மார்ச் மாதம் கடைசியில், மார்ச்சில் எண்டில், அதாவது 6ஆம் தேதி தான் உங்களுக்கு வெளியே போகிறார். ஸ்டார்டிங்லேயே முதல் வாரத்திலே வெளியே போகிறார். அவர் 5ஆம் இடத்துல இருந்தாலும் யோகம்தான், 6ஆம் இடத்துல இருந்தாலும் இன்னும் யோகம்தான். ஏன்னா 6ஆம் இடங்கிறது ஒரு உபஜயஸ்தானம். கிரகங்கள்லேயே ராஜ கிரகம் சொல்லக்கூடியது சனி,
குரு இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். அதுலேயும் உங்களுக்கு பாவின்னு சொல்லக்கூடிய இயற்கையான பாவி என்பது சனி தான், அது முழு பாவி. ஆனால் உங்கள் லக்னத்துக்கு அவர் யோகர், உங்கள் ராசிக்கும் அவர் யோகர். ஏன்னா சுக்கிரனுக்கு அவர் நண்பர், 5ஆம் இடத்தினுடைய அதிபதி அவர். 5க்கும் அவர் தான் அதிபதி, உங்கள் லக்னத்துக்கு ராசிக்கு 4க்கும் அவர் தான் அதிபதி. அதனால ஒரு கேந்திராதிபதி ஒரு கோணாதிபதி, அவரே கேந்திர கோணாதிபதிக்கு அவர் தான் அதிபதி. அதனால அவர் 6ஆம் இடம் போகிறது வெற்றி ஸ்தானம், பயப்பட தேவையில்லை. 6ஆம் இடத்தினுடைய தன்மைகள் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். 6ஆம் இடம் வந்து எப்படின்னாக்கா, கூறும் 6ஆம் இடத்தில் கொடியகோல் நிற்க தாளின தடைக்கல் பூண்டு தடைப்படும் காவலிலா நாடுமே பலரும் போற்றும் நன்னிடத்தில் கீர்த்திமானாய் தேல் முதல் விடங்கள் சற்றும் தீண்டிடாத திடவானாம் சொல்றான். 6ஆம் இடத்துல வந்து பாவகிரகங்கள் ஆகிய ராகுவோ கேதுவோ இது எதுவும் இருந்தாலும் உங்களுக்கு நல்லதா செய்யும். அதுவும் சனி வந்து முழு பாவி, அதனால 6ஆம் இடங்கிறதுல சத்துரு ஜெயம் வரும். உங்களுக்கு சத்ருவால உங்களை ஒன்றும் செய்ய முடியாது, நீங்களே சத்துருக்களை எதிர்கொள்வீங்க. சத்துருக்களாக இருந்தாலும் உங்களுக்கு நண்பராகிடுவாங்க. அதனால ருண ரோக வம்பு வழக்கு சத்துருன்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. நீதிமன்ற வழக்குகள்லாம் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, உங்களை ஒன்றும் செய்யாது. வழக்குகள் இருந்தால் கூட ஒரு சமாதானமாகி நீங்கள் அதுலேருந்து விடுபடுவீங்க. நீதித்துறையே உங்களுக்கு உங்கள் அமைப்புக்கு செயல்படும். அதாவது நீங்கள் கொடுத்து வச்ச அமைப்பு இறைவன் உங்களுக்கு அப்படி ஒரு அமைப்பை கொடுத்துருக்கா. சனி 6ல் மறுபடியும் அந்த 6ஆம் இடத்துல சனி வரணும்னா 30 வருஷம் ஆகும். அதனால தான் 30 வருஷம் வாழ்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லைன்னு சனியை வச்சு தான் சொல்கிறது. ஒரு ரவுண்டுக்கு 30 வருஷம். அவர் தன்னுடைய ஒரு ரவுண்டை முடிச்சுட்டு அடுத்த ரவுண்டுக்கு உள்ளே வந்திருக்காரு. அதனால இந்த 6ஆம் இடங்கிறது உங்களுக்கு ஒரு சிறப்பான அமைப்பு. ஏற்கனவே நடக்காத காரியங்கள்லாம் நடத்தி வைக்கும். சில பேர் அரசு சார்ந்த விஷயங்கள்லாம் குறைபாடு இருக்கும், அவங்களுக்குலாம் வெற்றியாகும். இதெல்லாம் நல்லா இருக்கும். சில மாணவர்கள் வந்து படிப்பில் வந்து சில தேக்கங்கள்லாம் இருந்திருக்கும், அது எல்லாமே இப்போ சகஜமாகும். அப்பா அம்மாவுடைய இதுக்கு வந்து கருத்து வேறுபாடுகள்லாம் சில பிள்ளைங்களால் இருந்திருக்கும், அதெல்லாம் கருத்துக்கள்லாம் விலகிடும். சனியே ஒரு மோசமான கிரகம் தான், உங்களுக்கு அவர் யோகமாக இருந்து நல்ல ஒரு அமைப்பு தான். அதுக்கடுத்து வந்து ராகு வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆண்டு வந்து டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் தான் வெளியே போறார். அது வரைக்கும் உங்களுக்கு வந்து கேது 11ஆம் இடத்துல இருந்து யோகத்தை தான் கொடுப்பார், லாப சார்ந்தல் தான் இருக்கார். அதனால கேதுவால ராஜயோகம் தான், தப்பு கிடையாது. அதே சமயத்தில் ராகு வந்து உங்களுக்கு 5ல் இருக்கார். 5ல் இருந்தாலும் அது சனியோட வீடு தான். 2வது சுக்கிரனுக்கு அவர் யோகாதிபதி ராகு, முதல் தரமான யோகாதிபதி. அதனால ராகுவால சங்கடங்கள் கிடையாது, பயப்படாதீங்க. புத்திரஸ்தானத்தில் நல்லா இருக்கு. புத்திரஸ்தான அதிருப்திலாம் துலா ராசி துலா லக்ன நேயர்களுக்கு கிடையவே கிடையாது. வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, திருமணம் நிறையா நடக்கும், சுப நிகழ்ச்சிகள் கலந்துவீங்க, பொருளாதாரம் உயரும், நிறைய பணம் காசுக்கு பஞ்சமே இல்லைங்க, நிறையா இது வரும். 2வது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, இந்த அரசாங்க வேலையில் இருக்கீங்க, ஒரு கம்பெனியில் ஒரு பெரிய லீகல் பொசிஷராக இருக்கீங்க, ஒரு லீகல் அட்வைசராக இருக்கீங்க, ஒரு டைரக்டராக இருக்கீங்க, இது மாதிரியான அந்த அமைப்பை அழகாக நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணி கொடுக்கலாம். இந்த அமைப்புக்குள்ளார உங்களுக்கு சுக்கிரன் நல்லதை செய்வார். சனி உங்களுக்கு அதுக்கு முதன்மையாக யோகத்தை கொடுப்பாரு. அதனால் அந்த இடம் வந்து பலமான ஒரு இடம். இதுக்கு தான் இன்னொரு பாடலை சொல்கிறான், கணமுள்ள நவம் 6 லாபம் 3 கதிர் மைந்தனதில் இருக்க விதியும் தீர்க்கின்றான். கணமுள்ள நவம் 6 லாபம் 3, 9ஆம் இடம் 11ஆம் இடம் 6ஆம் இடம் 3ஆம் இடத்துல சனி தான் யோகம் என்றான். அப்படி பார்க்கும்போது சனி உங்களுக்கு 6ஆம் இடத்துலேருந்து ராஜயோக பலனை தான் செய்வார். ஏன்னா அவர் உங்கள் ராஜகிரகம் ஒன்று. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு வந்து எப்படின்னா, இப்போதைக்கு குரு வந்து உங்களுக்கு தன்னுடைய சொந்த வீட்டே, அதாவது 3ஆம் இடம் பார்க்கறதுனால உபஜயசனத்தை பார்க்கறதுனால வெற்றி உண்டு. நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். அது வந்து எப்படின்னா, உங்களுடைய உடன் பிறந்த சகோதரர் சொல்லக்கூடிய இளைய சகோதரர் வீடு, அந்த வீட்டை அவர் குரு பார்க்குறார் 9ஆம் இடத்துலேருந்து. அப்பாவால் தம்பிக்கு ஒரு நல்லது நடக்கும், உங்களாலையும் தம்பிக்கு ஒரு நல்லது நடக்கும், தம்பியால் உங்களுக்கு நல்லது நடக்கும், குடும்ப சகிதங்கள் நல்லா இருக்கும், குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் கலையும், நன்மைகள் உண்டாகும், கணவன் மனைவி நல்லா இருக்கும், ஏற்கனவே தடுங்கலான திருமணங்கள் மீண்டும் நடக்கும், காதல் ஊடல் சங்கீதம் நல்லா இருக்கும், கலைத்துறை நல்லா இருக்கும், சிறப்பாக செயல்படும். இது உங்களுக்கான ஆண்டு 2026. ஓம் நம